பசங்களா, நான் உங்கள் ஸ்ருதி மேம். அண்ட் நம்மளோட ஜிஐபி செஷன்ஸில் இன்றைக்கி வந்து நான் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ என்டையர்லாம் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத டக்குன்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு நோட்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும் பசங்களா. அண்ட் நம்ம ஜிஐபி எக்ஸாம் 26 நடக்க போகுது. கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த தடவை மதுரையிலையும் நடக்க போகுது. ஓகே, ஸோ இந்த ஒரு எக்ஸாமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சென்டர்லையும் நல்ல மார்க் வாங்குற பசங்களுக்கு 15,000 ரூபாய் வர்த் ஆஃப் கிஃப்ட்ஸ் வந்து காத்துட்ருக்கு. ஸோ அதனால் சீக்கிரமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க பசங்களா. நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் வந்து ஆன்லைனில் வெறும் 8,500 ரூபாய் தான் பசங்களா. அண்ட் நீங்கள் வேணும்னா ஆன்லைன் ப்ரோக்ராமை இன்னும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு டேப் அண்ட் மெட்டீரியல்ஸோடு சேர்ந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ஆஃப்லைனில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா 29,500 இன்க்ளூடிங் மெட்டீரியல்ஸ் உங்களோட ப்ரிப்பரேஷன் எண்ட் டு எண்ட் முடிச்சிடும். ஸோ இப்போ ஆரம்பித்து கூட நீங்கள் கண்டிப்பாக நீட்டை கிராக் பண்ண முடியும் பசங்களா. சரியா? Now coming to body fluids and circulation. ஈஸி, மீடியம் அண்ட் ஹார்ட் டாபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி டாபிக்ஸில் பிளட், அதோடைய காம்போசிஷன், பிளட் குரூப்ஸ் அண்ட் டோனர் கம்பேட்டபிலிட்டி வந்து ரொம்பவே ஈஸி கொஸ்டின்ஸ், ஈஸியான டாபிக் பசங்களா புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இஃப் யூ சி பிளட்டுங்கிறது ஒரு ஃப்ளூயிடான கனெக்டிவ் டிஷ்யூ. இதில் வந்து பிளாஸ்மா இருக்குது, இதில் பிளட் கார்பசல்ஸும் இருக்குது. ஸோ பிளாஸ்மா அப்படின்னு நான் சொல்லும்போது இந்த பிளாஸ்மாவில் வந்து வாட்டர், ப்ரோட்டீன்ஸ், ஓகே, மினரல், அயன்ஸ் இது எல்லாமே இருக்கும். அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது முக்கியமான 3 ப்ரோட்டீன்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நான் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு இதில் மெஜாரிட்டி 90%ங்கிறது தண்ணி தான். அண்ட் ப்ரோட்டீன்ஸ் 3 ப்ரோட்டீன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஃபைப்ரினோஜன், ஆல்புமின் அண்ட் குளோபுலின். ஸோ இந்த 3 ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து நம்ம பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பாகங்கள். தென் குளுக்கோஸ் இருக்கும், அமைனோ ஆசிட்ஸ் இருக்கும், சின்ன சின்ன அயன்ஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் த பிளாஸ்மா. நான் இந்த பிளாஸ்மாவை தவிர்த்து மீதி 45% வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have the blood cells. ஸோ இந்த blood cells வந்து ரெட் blood cells, white blood cells and platelets அப்படின்னு சொல்லலாம். ஸோ எரித்ரோசைட்ஸ், லியூகோசைட்ஸ் அண்ட் த blood platelets இது 3 தான் வந்து பிளாஸ்மாவில் இருக்க நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ எரித்ரோசைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் blood cells ரஃப்லி 5 to 5.5 மில்லியன் RBCs வந்து நம்மளோட ஒவ்வொரு மீட்டர் கியூப் பிளட்லேயும் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் ஜென்ரலாக ஃபீமேல்ஸுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் இருக்கிறதுனால இதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எங்கே ஆர்பிசி ப்ரொடியூஸ் ஆகுது? பிளட் மேரோவில், போன் மேரோவில் ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் இதுக்குள்ள நியூக்ளியஸ் கிடையாது. ஓகே, அண்ட் அவங்களுக்கு ஒரு பைகான்கேவ் ஷேப் இருக்கும். நான் ரிமெம்பர் தட் ஒவ்வொரு 100 ml ஆஃப் பிளட்டுக்கும் ரஃப்லி ஒரு 12 to 16 grams ஆஃப் ஹீமோக்ளோபின் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் இந்த ஒரு ஆர்பிசியோட வாழ்நாள் வந்து பார்த்திங்கன்னா only 120 days முடிவில் இது நம்ம ஸ்ப்ளீனில் போயிட்டு டிஸ்ட்ராய் ஆகிடும். அதனால தான் ஸ்ப்ளீனை வந்து கிரேவ்யார்ட் ஆஃப் ஆர்பிசி அப்படின்னு சொல்கிறோம். சரியா பசங்களா? Now when you look at the white blood cells, இந்த white blood cells வந்து லியூகோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். பிகாஸ் அவங்களுக்கு எந்த விதமான கலரும் கிடையாது, அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கிடையாது. ஸோ ஒவ்வொரு மீட்டர் கியூப்க்கும் ரஃப்லி 6,000 to 8,000 WBCs இருக்கும் பசங்களா. அண்ட் இந்த WBCயை நம்ம கிரானியூலோசைட்ஸ், கிரானியூலோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 விதமாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி கிரானியூலோசைட்டுன்னு சொன்னேன்னா அவங்களோட சைட்டோபிளாசமில் ஒரு சில கிரானியூல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து கிரானியூலோசைட். கிரானியூலோசைட்னா அந்த கிரானியூல்ஸ் இருக்காது. ஸோ கிரானியூலோசைட்டுன்னு சொல்லும்போது நியூட்ரோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ் அண்ட் த ஈயோசினோஃபில்ஸ் அதுதான் வந்து இங்கே நமக்கு கிரானியூலோசைட்டுன்னு சொல்லுவோம். மோனோசைட் அண்ட் லிம்போசைட்டை நம்ம கிரானியூலோசைட்டுன்னு சொல்லுவோம். சரியா? நான் நியூட்ரோஃபில்ஸ் தான் இருக்கிறதுலையே மோஸ்ட் அபண்டன்ட் பசங்களா. அண்ட் பேசோஃபில்ஸ் தான் இருக்கிறதுலையே லீஸ்ட் அபண்டன்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்கலாம். நான் இந்த மோனோசைட்டும் நியூட்ரோஃபில்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபேகோசிட்டிக்கான செல்ஸ். அவங்க போய் லபக்குன்னு மிச்ச ஃபாரின் பார்ட்டிகல்ஸை முழுங்கி நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. பேசோஃபில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் இன்வால்வ்ட் இன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ், இன்ஃப்ளமேட்டரி செக்ரீஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க, லைக் ஹிஸ்டமின்ஸ், ஹெப்பாரின்ஸ் அண்ட் ஆல். ஸோ இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் வருதுன்னா அதுக்கு நம்ம சாப்பிட்ற மாத்திரை தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பில்ஸ். ஓகே, ஸோ அந்த ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸில் இந்த பேசோஃபில்ஸ் வந்து முக்கியமான பாகம் இருக்குது. நான் அதே மாதிரி ஈசனோஃபில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தே ரெசிஸ்ட் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த அலர்ஜிக்கான ரியாக்ஷன்ஸ் இன் அவர் பாடி. ஓகே, தென் லாஸ்ட்டாக நம்மளோட BNT, லிம்போசைட்ஸ் இந்த 2 வகையுமே 20 to 25% நம்மளோட பிளட்டில் வந்து
இருக்குது, WBCஸில் இது இருக்குது. அண்ட் இஃப் யூ சி மெயினாக நம்ம இம்யூன் ரெஸ்பான்சஸில் ஃபைட் பண்ணுற ஒரு முக்கியமான செல் வந்து இந்த லியூகோசைட். கிளியரா பசங்களா? ஸோ இதுதான் உங்களோட என்டையர் WBCஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன். தென் கமிங் டு த த்ராம்போசைட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லுவோம். தே ஆர் ஃபார்ம்ட் ஃப்ரம் பர்டிகுலர் செல்ஸ் கால்ட் ஆஸ் மெகா கேரியோசைட்ஸ். அண்ட் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் பிளேட்லெட்ஸ் வந்து ஒவ்வொரு மில்லிமீட்டர் கியூப் ஆஃப் பிளட்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் இந்த ஒரு பிளேட்லெட்ஸ் வந்து கிளாட்டிங் அண்ட் கோஆகுலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே ஒன்று தான், கிளாட்டிங் ஆர் coagulation. நான் இந்த ஒரு ப்ராசஸுக்கு நமக்கு த்ராம்போசைட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை இந்த த்ராம்போசைட்ஸ் இல்லைன்னா நமக்கு ப்ளீடிங் ஆகி 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 இன்டெஃபினட் ப்ளீடிங் ஆகி நம்ம சாகிறதுக்கான நிலைமை கூட வரலாம். ஓகே, ஸோ அதெல்லாம் இந்த செல்ஸ் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ பிளட் அதோடைய காம்பசிஷன், ஐ ஹோப் இட் வாஸ் ஈஸி அண்ட் யூஆர் ஏபிள் டு ஃபாலோ பசங்களா. நான் மூவிங் ஆன் டு இந்த பிளட்டோட குரூப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிளட் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த பிளட் செல்ஸில் ஒரு டைப் ஆஃப் ஆன்டிஜன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜன்ஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் ஆன்டிஜன் பேர் A ஆன்டிஜன், இன்னொரு டைப் ஆஃப் ஆன்டிஜன் பேர் B ஆன்டிஜன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ABO டைப் ஆஃப் பிளட் குரூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த A ஆன்டிஜன் இருக்கோ அவங்க A டைப் ஆஃப் பிளட் குரூப், B ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா B டைப் ஆஃப் பிளட் குரூப். ஆனால் இந்த A அண்ட் B ஆன்டிஜன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இன்னொரு ஆன்டிஜனுக்கான நேச்சுரல் ஆன்டிபாடி நம்ம பாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ A பிளட் குரூப் இருக்கிறவங்க B பிளட் குரூப்கான ஆன்டிபாடிஸ் வச்சுருப்பாங்க, B பிளட் குரூப்பில் இருக்கிறவங்க A பிளட் குரூப்கான ஆன்டிபாடி வச்சுருப்பாங்க. நான் O பிளட் குரூப் அப்படின்னா இதில் எந்த ஆன்டிஜனுமே இல்லை அப்படின்னா தான் O பிளட் குரூப். அண்ட் இவங்க நேச்சுரலாகவே 2 பிளட் குரூப்கானுமான ஆன்டிபாடிஸை வச்சுருப்பாங்க. ஓகே, now if you see AB group, இவங்கள்ட்ட தான் 2 ஆன்டிஜனுமே இருக்கே, அப்போ அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆன்டிபாடியுமே இருக்காது. ஸோ இவங்கள்ட்ட எந்த ஆன்டிபாடியுமே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த பிளட் குரூப்பை வேணால் அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்களுக்குள்ள ரியாக்ஷனே வராது. ஓகே, ஸோ AB, AO, B எந்த பிளட் குரூப் கொடுத்தாலுமே அதை ஃபைட் பண்ணுறதுக்கான ஆன்டிபாடிஸே இவங்கள்ட்ட இல்லை. பிகாஸ் எல்லா ஆன்டிஜனையுமே அவங்களே வச்சுருக்காங்க. அப்படிங்கிறதுனால தான் வந்து AB, O அண்ட் AB யார் வேணால் இவங்களுக்கு பிளட் டொனேட் பண்ணலாம். பட் O பிளட் குரூப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க 2த்துக்குமான ஆன்டிபாடிஸுமே வச்சுருக்காங்க. ஏயும் வச்சுருக்காங்க, பியும் வச்சுருக்காங்கிறதுனால AB யாருமே இவங்களுக்கு ரத்த தானம் பண்ண முடியாது. O மட்டும்தான் வந்து இவங்களுக்கான டொனேஷன் வந்து பண்ண முடியும். கிளியர் பசங்களா? ஸோ டிரான்ஸ்ஃபியூஷன் போது இந்த மாதிரி என்ன பிளட் குரூப் அப்படிங்கிறத தெரிஞ்சு மேட்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா O பிளட் குரூப் அப்படிங்கிறது யூனிவர்சல் டோனர் ஆகவும், AB பிளட் குரூப் வந்து யூனிவர்சல் ரிசிபியன்ட் ஆகவும் நம்ம அதை வந்து டினோட் பண்ணுறோம். சரியா பசங்களா? நான் இன்னொரு மெத்தட் ஆஃப் பிளட் குரூப்பிங் என்ன அப்படின்னா ஒரு RH ஆன்டிஜன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சில பேருக்கு அது இருக்குது, சில பேருக்கு அது இல்லை. மோஸ்ட்லி 80% ஆஃப் பாப்புலேஷனுக்கு அது இருக்குது, ஒரு 20%க்கு இல்லை. இல்லாதவங்களை நெகட்டிவ் பிளட் குரூப்பாக சொல்லுவோம், இருக்கிறவங்களை பாசிட்டிவாக சொல்லுவோம். ஸோ இப்போ O பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் O ஆன்டிஜன், O அப்படின்னா எந்த ஆன்டிஜனுமே கிடையாது, பாசிட்டிவ்னா RH ஆன்டிஜன் மட்டும் இருக்குது. இப்போ AB நெகட்டிவ் அப்படின்னா A ஆன்டிஜன் இருக்குது, B ஆன்டிஜன் இருக்குது, ஆனால் அந்த RH ஆன்டிஜன் இல்லை. ஸோ அப்போ AB நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பிளட் குரூப்ஸ் வந்து இந்த RH ஆன்டிஜனை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். அண்ட் இது ஃபஸ்ட்டு ரீசஸ் மங்கியில் நம்ம கண்டுபிடிச்சதுனால தான் இதுக்கு வந்து RH ஃபேக்டர் ஆர் RH ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். சரியா பசங்களா? ஸோ இதோட ஈஸி டாபிக்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. நான் கமிங் டு த மீடியம் டாபிக்ஸ். கோஆகுலேஷன் ஆஃப் பிளட் எப்படி நடக்குது, ஹவு த கேஸ்கேட் இஸ் ஹேப்பனிங், வெரி இம்பார்ட்டண்ட். லிம்ஃப் பற்றி, சர்க்குலேட்டரி பாத்வேஸ் பற்றி, ஹியூமன் ஹார்ட் பற்றி, கண்டக்ஷன் சிஸ்டம், டிஸார்டர்ஸ், இது எல்லாமே பிரிட்டி மச் மீடியம் டாபிக்ஸ் தான். அண்ட் ஓரளவுக்கு கஷ்டமான கொஸ்டின்ஸ்ன்னு சொல்ல முடியாது, மாடரேட்டான கொஸ்டின்ஸ் நீங்கள் இந்த ஒரு பாகத்துலேருந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ கமிங் டு த ஃபர்ஸ்ட் திங், பிஃபோர் வி கோ இன் டு த கோஆகுலேஷன், நம்ம GIB வந்து 26th அன்னைக்கு நடக்குது பசங்களா. லிமிட்டட் சீட்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாக QR ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் கமிங் டு த கோஆகுலேஷன் ஆஃப் த பிளட் கிளாட்டிங்கிறது எப்போ நம்ம போய் எங்கேயாச்சும் போய் விழுறோம், இல்லை ஏதோ ஒரு இன்ஜுரி நமக்கு நடக்குது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அந்த இடத்துல ஒரு கிளாட், ஒரு நிறுத்துறதுக்கு, அந்த ரத்தத்தை நிறுத்துறதுக்கு ஒரு கிளாட் ஃபார்மேஷன் நடக்கணும் இல்லையா? அது நடக்கலை அப்படின்னு சொன்னால் இன்டெஃபினட்டாக we will keep bleeding and we can die.
ஸோ ஒரு இன்ஜுரி நடக்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல வந்து சர்டன் ஃபேக்டர்ஸ் வந்து என்ன பண்ணும், ஏய் வாங்கடா கிளாட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது கால்சியம் வந்து ஹேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் ஹியர். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் பிளட் வந்து கேபிலரிஸ் மூலியமாக வந்து ஒரு சில வாட்டர் சால்யூபிளான காம்போனன்ட்ஸ் வந்து இந்த வெளியில் வந்து இந்த டிஷ்யூக்கு உள்ளே வந்துடும். ஓகே, நான் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு சில இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் இல்லை டிஷ்யூ ஃப்ளூயிட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பிளட் ப்ரோட்டீன்ஸ், கால்சியம், ஃபாஸ்பரஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நான் இந்த ஒரு இந்த பிளட் பிளேட்லெட்ஸ் அந்த இடத்துக்கு வந்து இந்த இன்ஜர்ட் டிஷ்யூவில் இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாம் இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸுக்கு வந்து இதெல்லாம் நடக்கும்போது இந்த கால்சியம் ப்ரோட்டீன்ஸ் இந்த இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இட் வில் ட்ரிகர் அ particular protein known as the thrombin. இந்த thrombokinase அப்படிங்கிற ஒரு என்சைமை வந்து it will தூண்டிஃபை. ஓகே, ஸோ த்ராம்போகைனேஸை வந்து இட் வில் தூண்டிஃபை. ஸோ த்ராம்போகைனேஸை தூண்டினதும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த த்ராம்போகைனேஸ் ப்ரோத்ராம்பின் அப்படிங்கிற ஒரு மாலிக்யூலை த்ராம்பினாக கன்வெர்ட் பண்ணும். ஓகே, இந்த த்ராபின் போய் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைப்ரினோஜன் அப்படின்னு தூங்கிட்டு இருந்த என்னோட ஒரு மாலிக்யூலை எடுத்து ஃபைப்ரின்னாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த ஃபைப்ரின் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குற அந்த குட்டி குட்டி ஃபைபர்ஸ். ஒரு பிளட் கிளாட் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல மெஷ் மாதிரியான ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுறது இல்லையா, அது வந்து இந்த ஃபைப்ரின். ஸோ டிஷ்யூஸ் எல்லாமே ஒரு சில ஃபேக்டர்ஸை ரிலீஸ் பண்ணி அந்த ஒரு சில ஃபேக்டர்ஸ் அலாங் வித் த பிளேட்லெட்ஸ் வந்து த்ராம்போகைனேஸை ஆக்டிவேட் பண்ணும்போது ப்ரோத்ராம்பின் த்ராம்பினாக கன்வெர்ட் ஆகுது. இந்த த்ராம்பின் போய் ஃபைப்ரினாக கன்வெர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் தான் நம்மளோட கிளாட் அப்படிங்கிறது ஒன்று கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகும் பசங்களா. கிளியரா? ஸோ ஐ ஹோப் திஸ் ப்ராசஸ் இஸ் கிளியர் டு யூ. நான் கமிங் டு த லிம்ஃப்ங்கிறது ஒரு கலர்லெஸ்ஸான ஃப்ளூயிட். ஓகே, ஸோ இதில் எக்கச்சக்கமான லிம்ஃபோசைட்ஸ் இருக்குது. மேஜராக நம்ம இம்யூன் ரெஸ்பான்ஸ்க்காக தான் இது ஃபங்க்ஷன் பண்ணுது. சரியா? நான் இந்த லிம்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி கொடுக்குது அண்ட் ஆல்சோ இட் வில் கேரி ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், ஆக்சிஜன், ஃபுட் மெட்டீரியல்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாமே இந்த லிம்ஃபும் கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நான் நம்ம பாடியில் ஒரு சில லிம்ஃப் நோட்ஸ் இருக்குது, சென்டர்ஸ் ஆஃப் இந்த lymph organs இருக்கு which will help in maturing all the WBCs and maturing all the immune cells in our body and actually fighting the antigens. சரியா? Now when you come to the circulatory pathways பசங்களா, நம்மளோட human heartக்கு 4 chambers இருக்கு. Now if you see evolutionarily நம்ம ஃபிஷ்ஷுக்கு 2 சேம்பர்ட் ஹார்ட் தான் இருக்குது. ஓகே, யூஸ்வலாக நம்ம வெர்டிபிரேட்ஸ் எல்லாருக்குமே மஸ்குலரான ஹார்ட் இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷுக்கு 2 சேம்பர்ட் ஹார்ட் இருக்குது, ஆம்ஃபிபியனுக்கு 3 சேம்பர்ட் ஹார்ட், ரெப்டைலுக்கும் 3 சேம்பர்டு தான். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் யாருன்னா crocodile அண்ட் பேர்ட்ஸ், மேமல்ஸ், crocodile எல்லாத்துக்குமே 4 சேம்பர்டான ஹார்ட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து 4 சேம்பர்டான ஹார்ட்டோடு சேர்த்து நிறைய க்ளோஸ்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் இருக்குது which will control the flow of the blood. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இவல்யூஷனரியாக நம்ம பார்க்கும்போது ஹார்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட அதோட காம்ப்ளெக்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருது. ஸோ இப்போ நம்மளோட ஹார்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து இஸ் அ மீசோடெர்மலி டிரைவ்ட் ஹார்ட். ஓகே, அண்ட் இந்த ஒரு ஹார்ட் வந்து thoracic கேவிட்டியில் இருக்குது அண்ட் இதை சுற்றி வந்து ஒரு கவரிங் இருக்குது which we call as the pericardium. 2 லங்ஸுக்கும் நடுவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ரிமெம்பர் பசங்களா, as biology students you should know that heart வந்து லெஃப்ட் சைடில் கிடையாது. ஓகே, ஹார்ட் வந்து லெஃப்ட் சைடில் கிடையாது, ஹார்ட் வந்து சென்டரில் தான் இருக்குது. ஒரு மாதிரி லெஃப்ட் சைடில் சாஞ்சு இருக்குது, அவ்வளோதானே தவிர இட் இஸ் சிட்டுவேட்டட் இன் த மிடில் ஆஃப் த thoracic cavity. ஓகே, நான் 2 upper chambers இருக்குது called atriums and 2 lower chambers called the ventricles வந்து இருக்குது பசங்களா. 2த்துக்கும் நடுவில் வந்து ஒரு இன்டர் ஆர்டீரியல் செப்டம், இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம் மூலியமாக 2 ஆரிக்கல்ஸையும் 2 வென்ட்ரிக்கல்ஸையும் நம்ம பிரிச்சிருப்போம். இப்போ இந்த ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல்குள்ளே வரத்துக்கான அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃப்ளாப் இருக்கக்கூடிய ஒரு வால்வ் இருக்குது which we call the tricuspid valve. இதே லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கலுக்கு நடுவில் bicuspid valveங்கிறது இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் 1 2 3ன்னு எழுதும்போது 3 ரைட் சைடு இருக்கா, 2 லெஃப்ட் சைடு இருக்கா, அப்போ bicuspid லெஃப்ட் சைடில் இருக்குது, tricuspid ரைட் சைடில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா பசங்களா? நவ்
இந்த வென்ட்ரிக்கல்ஸ்லேருந்து என்னோட பல்மோனரி ஆர்டரிக்கோ இல்லை ஏஓர்டாக்கோ ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான வால்வ் இருக்குது கால் த செமி லியூனார் வால்வ். ஸோ ஃபார் அவர் கம்ஃபர்ட் we can put a டப்பா டயக்ராம் லைக் திஸ். ஸோ இஃப் யூ see here இது ரைட் ஆரிக்கல், இது ரைட் வென்ட்ரிக்கல், இது லெஃப்ட் ஆரிக்கல், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு ட்ரைகாஸ்பிட் வால்வ் இருக்குது, இந்த இடத்துல பைகாஸ்பிட் வால்வ் இருக்குது, இந்த இடத்துல எனக்கு செமி லியூனாரான வால்வ்ஸ் இருக்குது. ஓகே, now when you look at the anatomy, this is how it will look பசங்களா. ஸோ நான் டப்பாவில் காமிச்சிருந்தாலுமே கிளியராக இந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் இருக்குது. அண்ட் இஃப் யூ see இந்த இடத்துல blood vessels என்னெல்லாம் வருது அப்படின்னா ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஃபார் ஆக்சிஜனேஷன் நமக்கு வந்து இது கிடைக்கும், பல்மோனரி artery is there, and இங்கே வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து பாடி டிஷ்யூஸ்க்கு போகிறதுக்கு ஏஓர்டா இஸ் தேர். நான் ஏஓர்டாலேருந்து பாடி டிஷ்யூக்கு எல்லாம் போயிட்டு இந்த ஒரு ரைட் ஆரிக்கலுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட் கொண்டு வரதுக்கு ஐ ஹாவ் த வென கேவா. அது சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வென கேவாவாக பிரிஞ்சிருக்கு. அண்ட் இந்த பல்மோனரி ஆர்டரி லங்ஸுக்கு போய் ஆக்சிஜனேஷன் எல்லாம் முடிச்சுட்டு இட் வில் கம் இன் டு த லெஃப்ட் ஆரிக்கல் த்ரூ த பல்மோனரி வெயின். Clear பசங்களா? இந்த blood vessels are very very important for you to remember. நான் இதே இது பார்த்தீங்கன்னா this is how it will be twisted and coming in the case of the real ஓட heart anatomy. But for your convenience நான் அந்த மாதிரி ஒரு டப்பா டயக்ராமில் காமிச்சிருக்கேன். Now coming to the conduction system of the heart பசங்களா, again I will show you with the டப்பா diagram. So firstly right auricle ஓட top most cornerல வந்து we can find ஒரு tissue called as the sino-arterial node. ஓகே, ஸோ இந்த சான் தான் வந்து நம்ம பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை இந்த சான் நோடு வந்து நேச்சுரலாக ஃபங்க்ஷன் பண்ணுறது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது நம்ம ஆர்டிஃபிஷியலான ஒரு பேஸ் மேக்கரை அங்கே வந்து செலுத்துவோம். பட் நார்மலாக இந்த சான் என்ன பண்ணும், இட் வில் ஜெனரேட் அ இம்பல்ஸ். இந்த இம்பல்ஸ் வந்து வில் கோ டு another node called the atrioventricular node or the AV node. இந்த ஏவி நோடிலிருந்து இது ஒரு பண்டில் ஆஃப் ஃபைபர்ஸாக இந்த வென்ட்ரிக்கிள்குள்ளே கொண்டு வரும், which we call as the bundle of His. ஓகே, அண்ட் இந்த ஒரு பண்டில் ஆஃப் ஹிஸ்லேருந்து ரைட் அண்ட் லெஃப்ட் பிரான்ச்சஸாக வந்து டிவைட் ஆகி அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஃபைபர்ஸ் வரும், which we call as the Purkinje fibers. ஓகே, ஸோ இந்த ஒரு Purkinje fibers, இந்த ஒரு ரைட் அண்ட் லெஃப்ட் பிரான்ச்சு எல்லாம் சேர்ந்து we can call this as the bundle of His. ஸோ இது மூலியமாக இந்த சான் ஜெனரேட் பண்ண பொட்டென்ஷியலை வந்து இங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து மொத்த வென்ட்ரிக்கலுக்கும் இட் இஸ் கோயிங். கிளியர் பசங்களா? ஸோ இந்த மாதிரி க்ளீனான ஒரு கண்டக்ஷன் வந்து கேன் பி சீன் இன் த ஹார்ட். Alright, now when you look at disorders of the circulatory system, first வந்து hypertension. So high BPங்கிறது வந்து ஓவராக டென்ஷன் ஆகி ஓவராக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ கான்ட்ராக்ட் பண்ணுறத சிஸ்டோல்னு சொல்லுவோம், ரிலாக்ஸ் பண்ணுறத டயஸ்டோல்னு சொல்லுவோம். ஸோ சிஸ்டாலிக் ப்ரெஷர் வந்து 120யும் ரிலாக்ஸ் பண்ணுற ப்ரெஷர் வந்து 80யும் இருந்தது அப்படின்னா we call this as a normal blood pressure. பட் இதுக்கு ஜாஸ்தியாக, அதாவது 120 80யை விட ஜாஸ்தியாக ஆர் இன்ஃபேக்ட் டு பி ப்ரிசைஸ் 140 90க்கும் மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் we call this as hypertension or high BP. பட் இது நம்ம வைட்டல் ஆர்கன்ஸ் லைக் பிரெயின் அண்ட் கிட்னிக்கு கண்டிப்பாக நல்லதே கிடையாது. சரியா பசங்களா? நான் இன்னொன்று வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ்னு சொல்லுவோம். என்ன ஆகும் அப்படின்னா ஊருக்கே பிளட் சப்ளை பண்ணுற இந்த ஹார்ட்டுக்கு வந்து சப்ளை பண்ணுற பிளட் வெசல் தான் கொரோனரி ஆர்டரி. நான் இந்த கொரோனரி ஆர்டரிக்கு உள்ளே வந்து ஒரு சில சால்ட்ஸ் ஃபேட் அந்த மாதிரி வந்து டெபாசிட் ஆகும்பொழுது ஒரு பிளாக் மாதிரி இட் இஸ் ஃபார்மிங் அண்ட் இட் இஸ் ஸ்டாப்பிங் த பிளட் ஃப்ளோ. ஸோ அந்த மாதிரி ஆத்தீரோஸ்க்ளெரோசிஸ் அப்படிங்கிறது தான் காஸ் ஆச்சு அப்படின்னா we call this as the coronary artery disease. ஓகே, நான் சம்டைம்ஸ் ஆக்சிஜன் சப்ளை மசில்ஸுக்கு பத்தாததுனால ஒரு நெஞ்சு வலி வரும். ஓகே, இப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்துட்டு ஜிஐபியில் நீங்கள் பப்பேனே போய் ஆன்சர் தெரிலன்னு முடிச்சிங்க அப்படின்னா ஐயோ பசங்களா என்னடா கிளாஸ் அட்டென்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி நெஞ்சு வலி எங்களுக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி நெஞ்சு வலி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் we call this as angina or angina pectoris. So elderly male and female தான் மோஸ்ட்லி நடக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ எங்களுக்கும் வரும். சரியா? நான் இது வந்து பிளட் ஃப்ளோவை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால வரும். ஓகே, பட் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆன்சர் எழுதுறீங்கன்னா பிளட் ஃப்ளோலாம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகாது. என்ன கொஞ்சம் மன வேதனையில் வந்து நெஞ்சு வலி வரும். ஓகே, ரைட். Now coming to the another disorder, it is heart failure.
அப்படின்னா ஹார்ட்னால இதுக்கு மேலே பம்ப் பண்ண முடியல, பாடிக்கு தேவையான ஹார்ட்டை இந்த ஹார்ட்னால பண்ண முடியல. ஸோ யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா லங் கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியாச்சு அப்படின்னா இந்த லங்கோட ஃபங்க்ஷனிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். நான் இந்த ஒரு ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது ஹார்ட் அட்டாக் கிடையாது பசங்களா. ஹார்ட் அட்டாக்னா இனஃபான பிளட் சப்ளை ஹார்ட் மசிலுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அந்த ஹார்ட்டோட மசில்ஸ் வந்து டயர்டாக ஆரம்பித்து இட் வில் ஸ்டாப். ஸோ அதுதான் நம்ம ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறது மொத்தமாக ஹார்ட் பீட் பண்ணுறதே நிறுத்திருச்சு அப்படின்னா தட் இஸ் வென் வி சே தெர் இஸ் அ கார்டியாக் அரெஸ்ட். clear பசங்களா? Now coming to the next one which is coronary thrombosis. This is nothing but sometimes என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த coronary arteryல ஒரு clot நடக்கும். ஓகே, ஸோ ஆர்த்தீரோஸ்க்ளரோசிஸ்ங்கிறது coronary artery disease. இதோட சேர்ந்து there will be some kind of ஒரு என்ன சொல்கிறது பிளட்னால கரெக்டாக ஃப்ளோ ஆக முடியலைங்கிறதுனால அது அங்கே தங்கி அங்கே வந்து ஒரு clot ஃபார்ம் ஆச்சுன்னா that is what we call as coronary thrombosis. Okay, usually வந்து it will happen in the most frequently in the left anterior descending coronary artery தான் most commonly we can find this kind of a disorder. So இதோட நம்ம medium topicsம் முடிஞ்சது பசங்களா. Let's finish off with the hard topics which is cardiac cycle, electrocardiogram and the double circulation and regulation of the activity. So firstly நம்ம ஜிஐபிக்கு இன்னமும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உடனடியாக பண்ணிக்கோங்க பசங்களா. ஸோ தட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் விதவுட் எனி டிலே. ஓகே, நான் கார்டியாக் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 சேம்பர்ஸும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு ஜாயிண்ட்டாக ஒரு ரிலாக்ஸேஷனில் இருக்கும். ஓகே, விச் இஸ் த ஜாயிண்ட் டயஸ்டோல். இதுக்கப்புறமா என்னாகும், இவங்க ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது என்னோடய வெனக்கேவாலிருந்து எல்லா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் இங்கேருந்து ரைட் சைடில் கொட்டிக்கிட்டு இருக்கும். இந்த பல்மோனரி வெயின்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இந்த பக்கம் கொட்டிக்கிட்டு இருக்கும். நான் இது கொட்டிகிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் ரிலாக்ஸாக தானே இருக்காங்க. அப்போ எல்லாரோடையும் வந்து இந்த ட்ரைகாஸ்பிட் பைகாஸ்பிட் வால்வ்லாம் ஓப்பனாக தான் இருக்கும். அது பாட்டுக்கு ஆரிக்கல்ஸ்லேருந்து வென்ட்ரிக்கலுக்கு ஜாலியாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். செமிலியூனார் வால்வ்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் ஐ எம் கோயிங் டு ட்ரா திஸ் டயக்ராம். ஓகே, ஸோ இந்த 2 வால்வ்ஸும் க்ளோஸ்டாக இருக்கும். பிளட் வந்து இங்கேருந்து இங்கே இது பாட்டு ஜாலியாக ஃப்ளோ ஆகிட்ருக்கும். நான் ஃப்ளோ ஆகிட்டுருக்கிறப்ப இந்த ஆர்டீரியல் நோடு எப்போ வந்து ஓகே சான் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிச்சோ 2 ஆரிக்கல்ஸுக்கும் அதில் இருக்கிற எல்லா பிளட்டையும் வந்து வென்ட்ரிக்கல்ஸ்குள்ளே ஸ்குவீஸ் பண்ணிடும், விச் இஸ் த ஏட்ரியல் சிஸ்டோல். ஓகே, நான் இப்போ இந்த கேப்பில் என்ன ஆகும், ஏவி நோடுக்கு போய் பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸுக்கு போய் பர்கின்ஜே ஃபைபர்ஸ் வழியாக வென்ட்ரிக்கலுக்கு இன்ஃபர்மேஷன் போனதுக்கப்புறமா இப்போ வென்ட்ரிக்கல் ஸ்குவீஸ் ஆக ஆரம்பிக்கும். பட் இந்த சிஸ்டோல் ஆரம்பிக்கிற டைமில் அங்கேருந்து பிளட்டை நான் இங்கே புழிஞ்சு விட்டேன். அப்போ இங்கேருந்து நான் பண்ணால் திருப்பி பிளட்டு மேலே போயிடக்கூடாதுல்ல, டக் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பைகாஸ்பிட் அண்ட் ட்ரைகாஸ்பிட் வால்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். இது க்ளோஸ் ஆயாச்சு அப்படின்னு சொன்னால் மேலேருந்து வர இந்த ஆரிக்கல்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும், விச் இஸ் த ஏட்ரியல் டயஸ்டோல். தென் த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வில் ஸ்டார்ட். நான் இந்த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வந்து இப்படி பண்ணும்போது மேலே தான் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, கீழே ஓப்பன் பண்ணி விடணும்ல. ஸோ செமிலியூனர் வால்வ்ஸை ஓப்பன் பண்ணி விட்டால் ரெஸ்பெக்டிவாக ஏயோர்டாக்கும் என்னோட பல்மோனரி ஆர்டரிக்கும் பிளட் ஃப்ளோ வந்து வில் கண்டினியூ. ஓகே, தென் அதுக்கப்புறமா 2 பேரும் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. திருப்பியும் வந்து என்னாகும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் முதல்ல இருந்து இந்த பைகாஸ்பிட் அண்ட் ட்ரைகாஸ்பிட் வால்வ்ஸ் ஓப்பன் ஆகும், பிளட் ஃப்ளோ வில் ஹேப்பன், auricular systole, then ventricular systole, then joint diastole இப்படின்னு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதுதான் கார்டியாக் சைக்கிள். ஸோ அந்த முதல்ல கஸ்பிட் வால்வ்ஸ் க்ளோஸ் பண்ணுறது தான் லப் அப்படிங்கிற சவுண்ட், செமிலியூனார் வால்வ்ஸ் க்ளோஸ் ஆகிறது தான் வந்து டப் அப்படிங்கிற சவுண்ட். ஸோ ஃபஸ்ட்டு லப் நடக்கும், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் முடிஞ்சு பிளட்டெல்லாம் பாஸ் ஆன உடனே அது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் ஃப்ளோ ஆகக்கூடாதுன்னு செமிலியூனார் வால்வ்ஸை க்ளோஸ் பண்ணும். ஸோ லப் டப் லப் டப்னு இந்த ஒரு 2 வால்வ்ஸும் வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் ஆகும். சரியா பசங்களா? திஸ் இஸ் த என்டையர் கார்டியக் சைக்கிள். இதை நம்ம ஒரு சில லீட்ஸை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம மானிட்டர் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த மானிட்டர் பண்ணுற இந்த ஒரு கிராஃப் தான் எலக்ட்ரோகார்டியோகிராஃப் ஆர் இசிஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிஸ்ட்டில் ஆங்கிளில் எல்லாம் இந்த லீட்ஸை சொருவிட்டு we will see the electrical excitation. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு பி வேவ் வரும். அது என்னென்னா ஆரிக்கல்ஸ் டீபோலரைஸ் ஆகி கான்ட்ராக்ட் ஆகுது.
அதுக்கப்புறமா ஆரிக்கல்ஸ் ரிலாக்ஸ் ஆவாங்க. ஆனால் அதே டைமில் தான் வென்ட்ரிக்கல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறாங்கங்கிறதுனால ஒரு பயங்கரமான ஒரு QRS காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த QRS காம்ப்ளெக்ஸை தொடர்ந்து ஒரு T வேவ் வரும், which is nothing but அது வென்ட்ரிக்கல்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுற வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன். கிளியர் பசங்களா? ஸோ இது முடிஞ்சிச்சு அப்படின்னா என்னோட என்டையர் கார்டியாக் சைக்கிள் முடிஞ்சிச்சு. தென் நம்ம திருப்பியும் இந்த சைக்கிள் ஆரம்பிக்கும். ஸோ யூஸ்வலாக நம்பர் ஆஃப் QRS காம்ப்ளெக்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணாலே நம்ம ஹார்ட் பீட் அண்ட் ரேட்டை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். நான் டபுள் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் பசங்களா. சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு டபா டயக்ராம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரைட் ஆரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல், right ventricle, left ventricle. So what happens? First என்னோட எல்லா பாடியிலிருந்தும் நான் கனெக்ட் பண்ணி இந்த வெனக்கேவா மூலியமாக, சுப்பீரியர் வெனக்கேவா, இன்ஃபீரியர் வெனக்கேவா மூலியமாக டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து என்ன பண்ணுறேன், உள்ள ரைட் ஆரிக்கலுக்குள்ளே கொண்டு வந்த உடனே இது வந்து நம்ம ரைட் வென்ட்ரிக்கலுக்குள்ளே போகுது. போயிட்டு இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து என்ன பண்ணுது, பல்மோனரி ஆர்டரி வழியாக லங்ஸுக்கு போகுது. ஓகேவா? நான் இந்த லங்ஸிலிருந்து என்ன ஆகுது, ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பல்மோனரி வெயின் வழியாக லெஃப்ட் ஆரிக்கலுக்கு வருது. வந்துட்டு பைகாஸ்பிட் வால் வழியாக வென்ட்ரிக்கலுக்கு வந்துட்டு இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஏயோர்ட்டா வழியாக எல்லா பாடி டிஷ்யூஸ்க்கும் போயிட்டு திருப்பி இந்த வெனக்கேவாக்கே வந்துடுது. ஸோ கிளியர்லி இஃப் யூ சி, ஓகே, ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் கம்ப்ளீட்டாக பிரிச்சிடுறோம் நம்ம ஹார்ட்டில். இந்த பக்கம் வந்து கம்ப்ளீட்லி டீஆக்சிஜனேட்டட், இந்த பக்கம் வந்து கம்ப்ளீட்லி ஆக்சிஜனேட்டட் இல்லையா? ஸோ இப்போது 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து லங்ஸுக்கு போய் அங்கேருந்து நம்மளோட ஆரிக்கலுக்கு திரும்பி வருது. ஸோ இதுதான் நம்ம பல்மோனரி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட் லைட் வென்ட்ரிக்கல் வழியாக லங்ஸுக்கு போயிட்டு லெஃப்ட் ஆரிக்கலுக்கு திரும்பி வர்றது தான் வந்து இந்த பல்மோனரி சர்க்குலேஷன். ஓகே, இது இன்னொன்று இருக்குது which we call as the systemic circulation. ஓகே, ஸோ systemic circulation அப்படின்னு சொல்லும்போது எங்கே போச்சது, systemic circulation அப்படின்னு சொல்லும்பொழுது இது மிச்ச சிஸ்டம்க்கு எல்லாம் போயிட்டு, ஓகே, இங்கே இருந்து எல்லா சிஸ்டம்ஸுக்கும் போயிட்டு அங்கேருந்து இட் இஸ் கம்மிங் டு த வெனக்கேவா அப்படிங்கிறதுனால திஸ் வி கால் as the systemic circulation. ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட் போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக திரும்பி ஆரிக்கலுக்கே வருதுங்கிறது சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஸோ இந்த பல்மோனரி சர்க்குலேஷன், இந்த சிஸ்டமிக் சர்க்குலேஷன் ரெண்டுமே சேர்ந்து நடக்கிறதுனால தான் நம்ம டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் வில் மேக் ஷியோர் தட் நம்ம ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் எந்த விதத்துலையும் கலக்காது அப்படிங்கிறத இது பத்திரமா பார்த்துக்கும். கிளியர் பசங்களா? இஸ் தட் கிளியர்? ஸோ லங்ஸுக்கு ஒரு ரூட்டு, நம்ம பாடி டிஷ்யூஸ்க்கு ஒரு ரூட்டு. ஸோ ஆக மொத்தம் 2 சர்க்குலேஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் அவர் பாடி. நான் எப்படி இந்த கார்டியாக் ஆக்டிவிட்டி வந்து ரெகுலேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த SA and AV நோடு தான் மேஜராக வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இதை தவிர நம்ம நர்வஸ் சிஸ்டம் ஆல்சோ வில் ஹெல்ப். ஓகே, ஸோ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் உணர்ச்சி வசப்படும்பொழுது ஹார்மோன்ஸ் வந்து வில் இன்க்ரீஸ் த பிளட் ஃப்ளோ, இன்க்ரீஸ் த ஹார்ட் ரேட், இன்க்ரீஸ் த ஹார்ட் பீட், எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணும். பேராசிம்பத்தட்டிக் வந்து வில் டிக்ரீஸ் அண்ட் பிரிங் இட் பேக் டு நார்மல். ஓகே, இதை தவிர வந்து there are some factors also that the heart will produce, the adrenal glands will produce that can increase and decrease the cardiac output. கிளியர் பசங்களா? ஸோ இதோட நம்ம என்டையர் ஈஸி மீடியம் ஹார்ட் போர்ஷன்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர் எல்லாமே முடிஞ்சது. நான் நம்ம GIB 26 அன்னைக்கு நடக்குது பசங்களா, மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஓகே, நான் லெட்ஸ் குவிக்லி கோ த்ரூ சம் கொஸ்டின்ஸ். நான் anti-B antibodies வந்து இஸ் present in the plasma. A antigen வந்து present in the surface. அப்போது அவங்களோட பிளட் குரூப் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் A blood குரூப்பாக மட்டும்தான் இருக்க முடியும். பிகாஸ் A antigen மட்டும்தான் இருக்குது. சிம்பிள் கொஸ்டின். நான் எந்த ஃபாலோவிங் காம்பினேஷன் வந்து கரெக்ட்லி நம்ம ECGக்கு ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கிராஃபிக்கலான ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அவர் கார்டியாக் ஆக்டிவிட்டி விச் இஸ் கரெக்ட். ஈச் பீக் வந்து ஒரு லெட்டரில் நம்ம சொல்கிறோம், நம்பரில் கிடையாது. மல்டிபிள் லீட்ஸ் வந்து செஸ்ட் ரீஜனில் போட்டிருப்போம், சிங்கிள் லீட்ஸ் கிடையாது. ஸோ A, B and D, option 3 will be straightforward the right answer. Now arrange the following formed elements in the decreasing order of their abundance. So abundance வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எரித்ரோசைட்ஸ் தான் இருக்கிறதுலையே ஜாஸ்தி. அதுக்கப்புறமா நம்மளுடைய பிளேட்லெட்ஸ், அதுக்கப்புறமா WBCயில் முதல்ல நியூட்ரோஃபில், அப்புறமா மோனோசைட், அப்புறமா ஈஸ்னோஃபில். ஸோ அதனால ஆப்ஷன் A will be the right answer. Okay, the enzyme that activates fibrinogen என்னது? Thrombin.
thrombin தான் fibrinogen போய் fibrin convert பண்ணுது. Remember that flow chart that I showed you. Okay, now read the statement carefully and எது வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பசங்களா. So here if you see congestion of the lungs வந்து is one of the main symptoms of heart failure. Okay, but if you see each vein has an inner lining of cuboidal epithelium called the tunica intima. Okay, tunica intima kadayadu. Okay, it is called as tunica media, tunica vaginalis ulla irukkiradhu, and then last velila irukkiradhu vandu tunica outermost. Idu vandu na marandhu poiten. Okay, but anyway it's not okay, sorry, one second. Tunica vaginalis will not come here at all, ilya. Tunica intima, tunica mediosa, and then tunica albuginea. அதுதான் வந்து மூணு layers that we have. So இங்க வந்து பாத்தீங்கன்னா it is not cuboidal epithelium, it is squamous epithelium. My bad பசங்களா. So squamous epithelium அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த ஒரு statement is wrong. அதே மாதிரி cardiac output வந்து of an athlete will be much lower கிடையாது, it will be much higher. So அதனால இது ரெண்டுமே தப்பு. B and C are incorrect. Option D will be the right answer. Then blood is a special connective tissue consisting of fluid matrix, plasma, formed elements எல்லாமே இருக்கு, all of the above. Okay, now plasma is straw colored. இதுல வந்து எத்தனை percentage of blood plasma ன்னு பாத்தீங்கன்னா 55%. So clearly option B will be the right answer. Now எல்லா components of the nodal tissue are auto excitable. அப்போ why does SA node act as a normal pacemaker அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Because இதில் தான் வந்து highest rate of depolarization இருக்குது. ஸோ அதனால் டக்குன்னு அவன் சொல்கிற சிக்னலை எல்லாருமே புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் SA node is acting as the pacemaker. Okay, now specialized nodal tissue வந்து lower corner of the right atriumல இருக்குது, called the AV node. ஸோ இது வந்து ஒரு டிலேல தான் வந்து இதை வந்து கொடுக்கும். ஏன் அந்த டிலே அப்படின்னு சொன்னால் இந்த ஆரிக்கல்ஸ் ஃபுல்லாக கான்ட்ராக்ட் ஆகி முடித்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வந்து என்னோட வென்ட்ரிக்கல்ஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த ஏட்ரியா கம்ப்ளீட்டாக எம்டி ஆகிற வரைக்கும் இந்த ஒரு டிலே வந்து இட் இஸ் காசிங். ஓகே, தென் சீரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களா, வெரி சிம்பிள், ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். பிளாஸ்மாவில் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ரிசல்டன்ட் ஃப்ளூயிடை we will call as a serum. Okay, so I hope this entire part was clear to you and this chapter was clear to you பசங்களா. நம்ம GIB exam 26th அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ எந்த ஒரு டிலேயும் இல்லாமல் டெஃபினட்டாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி மட்டும் இல்லாமல் இந்த தடவை மதுரையிலையும் நம்மளோட GIB நடக்க போகுது. ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயாச்சு பசங்களா. ஆன்லைனில் நீங்கள் ஈவன் டேப் அண்ட் மெட்டீரியல்ஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கூட இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸில் விசிட் பண்ணி நீங்கள் நம்ம பேட்ச்சில் என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐதர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லை நம்ம சென்டரை விசிட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ பசங்களா. நல்லா படிங்க, GIB வந்து எழுதுங்க, தட்டுங்க, தூக்குங்க. ஆல் தி பெஸ்ட்.